கருவடகம் கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய பூண்டு ஒரு 3 பல்லு நசுக்கி நல்லா எண்ணெயில் வதக்கணும். நிறையா கத்திரிக்காய் பறித்து கத்திரிக்காய் வதங்க புளி கரைச்சல் இதுதான். ஏன்னா இது பேரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அந்த எண்ணெய் மிதந்தாதான் குழம்பு டேஸ்டா நல்லா இருக்கும். பாருங்க, பாதி எண்ணெய் தாளிக்கும் போது யூஸ் பண்ணேன். இப்போ குழம்பு கொதிச்ச பிறகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வந்தீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.